அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்கள் மித்ரா. இன்னைக்கு இந்த வீடியோவில் வீணா குப்தா அப்படின்றவங்க வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் எல்லாத்தையும் தான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். யார் இந்த வீணா குப்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்களுக்கு பாபா நேரடியாக தரிசனம் தந்திருக்காரு. அந்த சம்பவத்தையும் அவங்க வாழ்க்கையில் இன்னும் பல அதிசயங்களை பாபா நிகழ்த்தி இருக்காரு. வீணா குப்தா பாபா மிராக்கிள்ஸ் அப்படின்ட்டு யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க பேசின வீடியோஸ் எல்லாமே வரும். எல்லாமே ஹிந்தியில் பேசியிருப்பாங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு தமிழில் சொல்ல போகிறேன். இவங்க ஷீரடியில் பார்த்தீங்கன்னா பாபாவை அவங்க கணவரோடு போகும்போது ஒரு வாட்டி நேரடியாக பாபா அவங்க கிட்ட பேசியிருக்காரு. அந்த சம்பவத்தையும் இவங்களோட பையன் கூட ஒரு வாட்டி ஷீரடிக்கு போகும்போது அங்கேயும் பாபா இவங்க கிட்ட நேரடியாக பேசியிருக்காரு. அந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பாபா பல அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு. ஃபேஸ்புக்கில் நீங்கள் வீணா குப்தா அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்களோட ப்ரொஃபைல் தான் வரும். அதில் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அவங்களதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பாபா இவங்க வீட்டில் லட்டு, அப்புறம் ரசகுல்லா இதெல்லாம் சாப்பிட்ருக்காரு. அப்புறம் அவங்க வீட்டு ஃபோட்டோலேருந்து உதி வர்றது, அவங்களோட சிலையிலேருந்து உதி வர்றது, இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பாபாவோட படத்துலேருந்து உதி சந்தனம் வர்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அமிர்தவாணி அப்படின்னு சொல்லி ஒரு இசை கச்சேரி நடத்துவாங்க. அதில் நிறைய பேர் கலந்துப்பாங்க. அதில் கலந்துக்கிறவங்களோட உடம்புல இருந்தும் சரி, இந்த வீணா குப்தா அப்படின்ற அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட மடியிலேருந்து அவங்க தலையிலேருந்து அந்த அமிர்தவாணி இசை கச்சேரியில் கலந்துக்கிட்டவங்களுடைய தலையிலேருந்து அவங்களோட தொடை, அவங்களோட ட்ரெஸ்லேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபாவோட உதி தானாகவே வருது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டு அதெல்லாம் எந்த தேதியில் நடந்தது அப்படின்றதையும் கீழே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் போய் பாருங்கள். எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. அபூர்வமாக அதிசயமாக பாபா இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கான சில வீடியோஸ் எல்லாமே கூட அவங்க போட்டிருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பாபா ஒரு காலை மடக்கிட்டு இருப்பார் இல்லையா, உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா, அவரோட கால் இருக்கு இல்லையா, அந்த விரல் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தேன் சொட்டிக்கிட்டே இருக்குது. கீழே ஒரு கிண்ணத்தை வச்சுருக்காங்க. அந்த கிண்ணம் ஃபுல்லாக தேன் இருக்குது. அப்புறம் பாபாவுடைய பாதசரண், பாபாவுடைய பாதம் இருக்கு இல்லையா, அதை மார்பிளில் ஒரு ஸ்டீல் பிளேட்டில் வச்சுருக்காங்க. நம்ம சத்சரிதத்தில் படிச்சிருப்போம், பாபாவுடைய கட்டை விரலில் கங்கை பாய்ந்து வருகிறது அப்படின்ற மாதிரி. அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா தானாகவே பாபாவுடைய அந்த விரல்லேருந்து தண்ணி அந்த தட்டு ஃபுல்லாக ரொம்புது. அதையும் அந்த ஃபோட்டோஸில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அபூர்வமான ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே அவங்களோட ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எடுத்து இங்கே போடக்கூடாது, காப்பிரைட் வரும். அதனால நீங்கள் அங்கேயே போய் டேரெக்டாக பார்த்துக்கோங்க. இன்னொரு ஃபோட்டோவும் ஒன்று சொல்லணும். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரியிலலாம் எப்படி நம்ம ஸ்கொயராக படம்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பாபாவோட ஃபோட்டோஸ் அவங்க வீட்டில் நிறைய மாட்டி வச்சுருக்காங்க. அதில் ஒரு நாள் வியாழக்கிழமை இப்போது நம்ம அன்னதானம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க பாபாவுக்கு பிடிச்ச கிச்சடியை அன்னதானம் பண்ணியிருக்காங்க. பாபாவோட ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தூக்க கையில் பிடிச்ச மாதிரி யாசகம் கேட்குற ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோ அவங்க வீட்டில் மாட்டி வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்க அவரோட தூக்கில் இருந்து அந்த கிச்சடி இருக்கு இல்லையா, அது தானாக கொட்டுது. அதாவது நிரம்பி நிறையா ஒரு கிண்ணத்தில் அவர் வச்சுக்கிட்டு நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொட்டுது. அந்த ஃபோட்டோஸ்லாம் கூட அதில் போட்டிருக்காங்க. நீங்கள் போய் அதை பாருங்கள். இப்போ நான் அவங்க வாழ்க்கையில் பாபா எப்படி வந்தார் அப்படின்ற ஃபர்ஸ்ட் மிராக்கிளை இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வீணா குப்தா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க முதல் முறையாக ஷீரடிக்கு அவங்க கணவரோட போகிறாங்க. அங்கே பாபாவெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அவங்க சமாதி மந்திருக்கு வெளியே காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மத்தியான ஆரத்திலாம் முடிஞ்ச நேரம். எப்பயுமே பாபா கோவிலில் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதம்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷீரடியில் அன்னைக்கு பிரசாதம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வரிசை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட வரிசையாக, ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய ஒரு வரிசையாக இருக்குது. அதனால அவங்க கணவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹோட்டலில் போயிட்டு அங்கே இருக்க ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், நீ வரியான்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு பாபாவுடைய பிரசாதம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, மறுபடியும் நீ எதுக்கு பிரசாதம் வேணும்னு கேட்குற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவங்க பார்க்குறாங்க அந்த வரிசை ரொம்ப நீட்டாக நிறைய பேர் அந்த கூட்டத்தில் இருக்காங்க. அதனால் பாபா கிட்ட இவங்க மனசுலேயே பிரார்த்தனை பண்ணுறாங்க. பாபா எனக்கு உங்களோட பிரசாதம்லாம் வேணும், ஆனால் என்னால் இந்த நீண்ட வரிசையில் நிற்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு பிரார்த்தனையை பண்ணுறாங்க. அப்போது என்ன ஆச்சரியம் அங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாபாவுடைய சமாதி மந்திர் இருக்கு இல்லையா, அதோடைய பின்பக்க கதவுலேருந்து ஒரு மனிதர் வெள்ளை நிற குர்தாவும் பைஜாமாவும் அணிஞ்சுக்கிட்டு
வேகமாக வந்து இவங்க கிட்ட மகளே உனக்கு வந்து பிரசாதம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். இப்போ அந்த வீணா குப்தாமா அந்த வெள்ளை நிற உடை அணிந்த நபர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் பாபா எனக்கு வந்து பிரசாதம் வேணும், ஆனால் என்னால் வரிசையில் நிற்க முடியாது, இந்த வரிசை வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, நான் ரொம்ப நேரம் காத்திருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வீணா குப்தாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேண்ட்லாம் போட்டோன்னா அதில் சைட் பேக்கெட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவர் போட்டிருக்க அந்த பைஜாமாவில் இருக்க சைட் பேக்கெட்லேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பையை எடுக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய், சில மாலைகள், அதுக்கப்புறம் இன்னும் சில பிரசாதங்கள் பாபாவோடது வந்து அதில் இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறாரு. இவங்க வந்து அவர்கிட்ட நன்றி சொல்ல போகும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து சீக்கிரமாக இங்கேருந்து போயிடு, இல்லைன்னா இங்கே உள்ள மக்கள் வந்து எல்லாருமே பிரசாதத்துக்காக உன்னை துரத்திட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அந்த சமாதி மந்திருக்குள்ளேயே போயிடுறாரு. இப்போ என்னன்னா, இப்போது நம்ம வந்து பிரதோஷம் டைம்லலாம் சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணதை ஒரு சில பேர் வந்து பாட்டிலில் பிடிப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதை நம்ம குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு, நீ உடனே இங்கேருந்து போயிடு, இல்லைனா எல்லாரும் உங்ககிட்ட வந்து பிரசாதத்தை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளை நிற உடை அணிந்த நபர் வந்து இவங்ககிட்ட சொல்லிட்டு மறுபடியும் சமாதி மந்திருக்குள்ளே போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த அந்த பிரசாதத்தெல்லாம் இவங்க வந்து கையில் வச்சு பார்க்குறாங்க. அந்த தேங்காய் வந்து நல்லா பெருசாக இருக்குது. அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு வருது, அவ்வளோ சின்ன பேக்கெட்டில் இவ்வளோ பெரிய தேங்காய், மாலை, பிரசாதம் அதெல்லாம் வந்து எப்படி ஒரு பேக்கெட்டில் அடங்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு உணர்வு வருது. அப்போ தான் இவங்களுக்கு நல்லா புரியுது வந்தது வந்து பாபா அப்படின்னு சொல்லி. இப்போ வந்தது பாபா அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அவரை மறுபடியும் கூப்பிடலான்னு இவங்க திரும்புகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் மறைஞ்சிட்டார், அந்த இடத்துலையே அவர் இல்லை. அது வந்து என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மிகப்பெரிய அனுபவமாக இருந்தது அப்படின்றத இவங்க வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. பாபா நான் பிரார்த்தனை பண்ண உடனேயே நேரில் வந்து எனக்கு உதவி செஞ்சார், ஆனால் நான் அவரை வந்து உடனே அடையாளம் காணவில்லை அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வெள்ளை நிற உடை அணிந்தவரை வந்து இவங்க பாபான்னு சொன்னாங்கன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னா அங்கே ஷிரடியில் நம்ம வந்து நிறைய பேரை பார்த்தோம்னா சாய்ராம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி அவங்க பாபான்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் வந்து வந்தது பாபா அப்படின்றது அவங்களுக்கு அவர் போனதுக்கப்புறம் தான் அந்த உணர்வு, அந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ பாபா நிகழ்த்தின இன்னொரு அனுபவத்தையும் இதில் சொல்லியிருக்காங்க. இப்போ 2வது அனுபவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிற இந்த அனுபவமும் பார்த்தீங்கன்னா வீணா குப்தா அம்மாவுக்கு ஷீரடியில் தான் நடந்திருக்கு. முதல் அனுபவமும் ஷீரடியில் தான் நடந்தது. ஃபஸ்ட்டு சொன்ன மிராக்கிளில் பார்த்தீங்கன்னா அவங்க கணவரோட போகும்போது நடந்தது. இப்போ சொல்ல போகிறது இவங்களுடைய இளைய மகன் அனுஜ், அவரு கூட அவங்க ஷீரடி போகும்போது நடந்த ஒரு நிகழ்வு. இவங்களுடைய இளைய மகன் அனுஜ்ன்றவர் பார்த்தீங்கன்னா ICWA அப்படின்ற ஒரு படிப்பை படிச்சுட்டு இருக்காரு. இவங்க பாபாவை பார்த்து முடிச்சுட்டு குருஸ்தான் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் வந்து இந்த வீணா குப்தா அம்மா அமர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பையன் அனுஜ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நான் ஹோட்டல் அறைக்கு போகிறேன், அங்கேருந்து நான் துவாரகா மாய்க்கு வந்துடுவேன், நீங்களும் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இளைய மகன் அனுஜ் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்க அந்த பெஞ்சிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற உடை அணிந்த பைஜாமா, குர்தா எல்லாம் அணிஞ்ச ஒரு மனிதர் வந்து இவங்க பக்கத்தில் அந்த பெஞ்சில் வந்து உட்கார்றாரு. உட்காந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, மகளே உனக்கு நான் உதி பூசட்டுமா அப்படின்னு சொல்லி வீணா குப்தா அம்மா கிட்ட கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த வெள்ளை நிற உடை அணிந்த மனிதர் அவர் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப பிடிவாதக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்கிறாரு. அப்போ அந்த வீணா குப்தா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய மகனுக்காக காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, உன்னுடைய மகன் குருஸ்தான்லேருந்து துவாரகா மாய்க்கு போவான், ஆனால் நீ அவனை அங்கே பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக என்கிட்ட நீ பேசிட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை நிற உடை அணிந்த மனிதர் பாபா சொல்கிறாரு. என்னன்னா இவங்க கிட்ட அவங்க பையன் வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா துவாரகா மாய்க்கு வர சொல்லி, இவங்க அதை மறந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க குருஸ்தான்லேயே. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, இவங்க பையன் துவாரகா மாய்க்கு போய் இவங்க அம்மாவை போய் தேடுறாங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அவங்க இல்லை. அதனால் மறுபடியும் இவர் என்ன பண்ணுறாருன்னா குருஸ்தானுக்கு திரும்பி வராரு. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நான் உங்களை துவாரகா மாய்க்கு தானே வர சொன்னேன், இன்னும் இங்கேயே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பையன் கேட்குறாரு. அப்போ அந்த அவங்க பக்கத்தில் இருக்க அந்த வெள்ளை நிற உடை அணிந்த மனிதர் பாபா இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாத்தியா நான் அப்போவே சொன்னல நீ அவனை அங்கே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பாபா வந்து சொல்கிறாரு. அவங்களுடைய இளைய மகன் அனுஜ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த வெள்ளை நிற உடை அணிந்த பைஜாமா அணிந்த மனிதரை பார்த்த உடனே அது வந்து பாபா அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரிஞ்சிடுது. அந்த உணர்வும் வந்து அவருக்கு வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தரையில் அமர்ந்து பாபாவுடைய மடியில் தலையை வச்சு அப்படியே உட்காந்துடுறாரு.
அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது அவர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீணா குப்தா அம்மாவுக்கு நல்லா வந்து புரியுது. அவங்க மகனுக்கு தெரிஞ்சிடுச்சு இது பாபா அப்படின்னு சொல்லி. பாபா அவங்க மகனை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, உன்னுடைய ICW எக்ஸாம் வந்து இன்னும் முடியல அப்படி தானே, அதனால தானே நீ ரொம்ப கவலைப்படுற அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக அவங்க பையன்கிட்ட பாபா வந்து பேசுகிறாரு. அதை கேட்ட உடனே அவங்க பையன் வந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாரு. பாபா இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் பாபா கிட்ட இப்படியே சண்டை போட்டுட்டுரு போ, உன்னுடைய ICW எக்ஸாம் வந்து நல்லபடியாக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறாரு. ஏன்னா அந்த ICW எக்ஸாம் வந்து அவர் நிறைய வாட்டி அட்டம் பண்ணி எல்லாமே வந்து ஃபெயிலு. இது லாஸ்ட்டு ட்ரையாக அவர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதை தான் வந்து பாபா கிட்ட அவரை பார்த்த உடனே அது சம்மந்தமாக பாபா ஃபோட்டோ முன்னாடிலாம் நம்ம சண்டை போடுவோம் இல்லையா, என்ன பாபா நான் இந்த வாட்டியும் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பண்ணியிருக்காரு. அதை தான் வந்து பாபா இப்போது நீ இப்படியே சண்டை போட்டுட்டுரு அப்படின்ற மாதிரி ஒரு சூட்சுமமாக அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற விஷயத்த அங்கே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பாபா அந்த வீணா குப்தா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறதுக்கான அர்த்தம் வந்து அந்த வீணா குப்தா அம்மாவுக்கு புரியல. இவங்க ஷீரடியிலேருந்து மறுநாள் வந்து டெல்லியில் இருக்க அவங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அன்னைக்கு தான் அவங்களுடைய பையனுடைய அந்த ICW எக்ஸாம் வந்து எல்லாமே முடிஞ்சிடுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி. அவங்க வீட்டில் பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா சமையல் கிட்டில் வச்சுருக்காங்க. ஒரு சின்ன இடத்துல பூஜை ரூம் வந்து இருந்தது. அங்கே பாபாவுடைய ஒரு சின்ன படத்தை வச்சுருக்காங்க. அந்த படத்துலேருந்து உதி வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. முதல்ல இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த படம் வந்து பழசாகி ரொம்ப பழசானா அந்த கிராக்லாம் விழுந்து அதுலேருந்து வந்து சில சுண்ணாம்புலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ வருது அப்படின்ட்டு இவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த படத்தெல்லாம் திருப்பி பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சுது அது பாபாவுடைய உதி அப்படின்னு சொல்லி. அந்த உதி பார்த்திங்கன்னா தொடர்ந்து 10 நாட்கள் வந்து அவங்க வீட்டில் வந்துக்கிட்டே இருந்தது. விநாயகர் ஆரத்தி முதல் விநாயகர் விசர்ஜன் வரை அந்த உதி வந்து வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து விநாயகர் சதுர்த்தியை நம்ம 1 நாள் 3 நாள் அந்த மாதிரி கொண்டாடுவோம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக பயங்கர கிராண்டாக விநாயகரெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து ஒரு 10 நாள் அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி அந்த 10 நாளும் பார்த்திங்கன்னா பாபாவோட படத்துலேருந்து உதி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ பாபாவுடைய படத்துலேருந்து இந்த மாதிரி உதி வர்ற விஷயம்லாம் வந்து பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரிஞ்சு நிறைய பக்தர்கள் வந்து இந்த வீணா குப்தா அம்மா வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பாபாவுடைய உதியை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பலருடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுது. பல நோயாளிகளுடைய நோய்களும் வந்து குணமடையுது அந்த உதியை பயன்படுத்தும் போது. இப்போ பாபாவுடைய படத்துலேருந்து இந்த மாதிரி உதி வர்ற விஷயம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரஷ்ய பெண்மணி ஒருத்தவங்க வந்து இந்த வீணா குப்தா அம்மா வீட்டுக்கு வராங்க. அந்த ரஷ்ய பெண்மணிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் ஒரு கட்டி, பிரெயின் டியூமர்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து பாபாவுடைய பாதத்தில் வந்து விழுந்து பயங்கரமாக அழுகுறாங்க. பாபா எனக்கு 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காகவாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட உருக்கமாக வேண்டிக்கிறாங்க. நான் குணமாயிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையே உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரஷ்ய பெண்மணி வேண்டிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க மீண்டும் MRI ஸ்கேன் எடுப்பாங்க இல்லையா, டெய்லி எடுப்பாங்க இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அந்த MRI ஸ்கேனில் வந்து அந்த கட்டியே இல்லைன்னு வந்திருக்கு. எய்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பிரபலமான மருத்துவமனை. ஜெயலலிதா அம்மாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பணக்காரங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் வந்து முன்னாடி நாள் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு அந்த மூளையில் கட்டி இருக்குன்றது அந்த MRI ஸ்கேனில் வந்திருக்கு. இப்போ பாபா கிட்ட இவங்க வேண்டிட்டு போனதுக்கு மறுநாள் எடுத்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டியே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது வந்து அங்கே இருக்க டாக்டருங்களை கூட ஆச்சரியப்பட வச்சுது, அதிர்ச்சி அடைய வச்சுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 30 ஆண்டுகள் வந்து நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த வீணா குப்தா அம்மா மிராக்கிள்ஸ் எல்லாமே எப்போவோ நடந்தது. அவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் இது எல்லாத்தையுமே வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரஷ்ய பெண்மணி பாபாவுடைய அருளால் 30 ஆண்டுகள் உயிரோட நல்லபடியாக இருந்திருக்காங்க. அந்த ரஷ்ய பெண்மணி பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் கழித்து வேற ஏதோ ஒரு பிரச்சனையால் வந்து இறந்து போகிறாங்க. இந்த மூளை கட்டியால் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ அவங்க பசங்கள்லாம் வளர்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த வீணா குப்தா அம்மா வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, எங்களோட அம்மாவை வந்து பாபா எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி பாபாவை குறை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து வீணா குப்தா அம்மா நடந்த அந்த சின்ன வயசில் நடந்த அந்த எல்லா விஷயத்தையும் அவங்க பசங்க கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு வந்து சின்ன வயசில் இந்த மூளை கட்டி, பிரெயின் டியூமர்னு ஒரு நோய் இருந்தது. அது வந்து ரொம்ப பெரிய நோய், அதுலேருந்து அவங்கள யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
பாபா தான் அவங்கள காப்பாத்தி கூடுதலா ஒரு 30 ஆண்டுகள் அவங்களுக்கு வாழ்வு கொடுத்தாரு அப்படின்றத அந்த ரஷ்ய பெண்மணியோடைய பசங்களுக்கு வீணா குப்தா அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க பாபா எல்லாருக்குமே நல்லது தான் செய்வாரு அப்படின்றத. பாபா எல்லாத்தையும் அறிஞ்சவர், அவர் எங்களின் வாழ்க்கையை முழுமையாக அறிந்தவர், அவரால் எதையும் செய்ய முடியும். இந்த பாபாவின் லீலைகள் தான் நம்முடைய நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன, அவை நம்மை பாபாவுக்கு இன்னும் அருகில் கொண்டு செல்கின்றன. நிறைய பேர் பாபாவை பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அவர் வேற மதத்தை சேர்ந்தவர் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அவர் இந்த மாதிரி லீலைகள், இந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்தும் போது நம்ப முடியாதவங்க கூட அவர்கிட்ட நெருங்கி போயிடுறாங்க. இது எல்லாமே அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். இப்போ இந்த வீணா குப்தா அம்மா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின இந்த அதிசயத்திலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன அந்த மிராக்கிளில் பார்த்தீங்கன்னா, என்னால் வரிசையில் நிற்க முடியாது பாபா அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிப்பாங்க பிரசாதம் வேணும்னு. உடனடியாக பார்த்தீங்கன்னா பாபா அதை கொடுப்பாரு. பாபா தன்னுடைய பக்தர்களுடைய அழைப்பிற்கு எவ்வளவு விரைவாக செவி சாய்க்கிறாரு அப்படின்றதையும், பாபா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு அப்படின்றதையும் இந்த பாபா நிகழ்த்தின லீலையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்ததாக இந்த வீணா குப்தா அம்மா வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின இன்னொரு அதிசயத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.